அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேகமாக பிளவுபடும் ஆப்பிரிக்க கண்டம், புதிய கடல் உருவாகிறது அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஆப்பிரிக்காவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 3 பிளேட்ஸ் வந்திருக்கும். சொமாலியா தட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய கான்டினென்டல் பிளேட் இருக்கும். அது இல்லாம நியூபியன் அப்படிங்கிற ஒரு பிளேட் இருக்கும். அதே மாரி அரேபிய தீபகற்பத்தில் இருக்கக்கூடிய அரேபியன் கான்டினென்டல் பிளேட் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 3 பிளேட்ஸும் வந்து ஒண்ணு பிரிஞ்சு போறனால, நமக்கு புதிய கடல்கள் உருவாகுறதுக்கு ஆப்பிரிக்காவுல நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இது நடந்து முடிக்க பல லட்சம் ஆண்டுகள் ஆகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பொதுவா இந்த ஆப்பிரிக்கா கண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிகவும் துடிப்பான ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ எர்த்தோட கோருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, மேன்டில்ன்னு இருக்கு. அதுலேருந்து மேக்மா அப்படிங்கிற அந்த நெருப்பு கிளம்புகள் வந்து வெளிய வரும். நமக்கு சர்ஃபேஸ்க்கு வந்து வரும். ஓகேங்களா? இதனால பெரிய அழுத்தம் ஏற்பட்டு, அ ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய அந்த டெக்டானிக் பிளேட் நிலத்தட்டுக்களுக்குள்ள மாற்றங்கள் வந்து ஏற்படும். ஒண்ணோட ஒண்ணு பிரிஞ்சு போகுது. இந்த மேக்மா வந்து வெளிய வரனால. அதனால தான் ஆப்பிரிக்கால நெறைய நிலநடுக்கங்கள் அப்படிங்கிறது எல்லாமே ஏற்பட்டுட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ இது பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய வெப்பம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு மேன்டில் வெளிய வருது. மேன்டில் வெளிய வரனால இந்த டெக்டானிக் பிளேட் ஒண்ணோட ஒண்ணு பிரிஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த பிளவு அப்படிங்கிறது உருவாகிட்டு இருக்கு. ஓகேங்களா? இது பல்வேறு கோடி ஆண்டுகளாக நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னும் பல லட்சம் ஆண்டுகள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆப்பிரிக்காவ சுத்தி உள்ள பகுதிகள்ல ஆழமான பள்ளத்தாக்குகள், எரிமலைகள் இதெல்லாமே உருவாகியிருக்கு. ஏன் நம்மளோட செங்கடல் இருக்கு இல்லையா? ரெட் சி இந்த மாதிரி இந்த பிளவுகள் காரணமாக தான் உருவானது அந்த ரெட் சி அப்படிங்கிற ஒரு கூற்றுமே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன ஆகும்னா, இன்னும் பல லட்சம் ஆண்டுகளுக்கு பிறகு எத்தியோப்பியா, உகாண்டா, ருவாண்டா போன்ற நாடுகள்லலாம் இது எல்லாமே லேண்ட் லாக்டு கண்ட்ரீஸா இருக்கும் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கண்ட்ரீஸ் பக்கத்துல கடல்கள் இல்லாம இருக்கு. அது இன்னும் ஒரு பல லட்சம் ஆண்டுகள் கழிச்சு அங்க கடல்கள் உருவாகுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு பேரு மேக்னெட்டிக் ப்ளூம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மேக்மா வந்து மேற்பரப்ப நோக்கி வரக்கூடிய அந்த காரணம். அத தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, குடியிருக்கும் தொகுதியிலேயே வாக்குரிமை அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ல வந்திருக்கும். ஓகேங்களா? ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட். அந்த சட்டத்தின்படி நம்ம பார்க்கிறப்ப, நம்ம எங்க குடியிருக்கிறோமோ அங்க தான் நமக்கு வாக்குரிமை. ஓகேவா? உதாரணத்துக்கு நீங்க பீகார சேர்ந்த நபராக இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு வேலைக்காக டெல்லியில வசிக்கிறீங்க அப்படின்னா, டெல்லியில தான் உங்களுக்கு வாக்குரிமை. ஓகேவா? நீங்க வந்து மறுபடியும் வந்து பீகார்ல வந்து ஓட்டு போடக்கூடாது. அதுதான் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி அதுதான். ஓகேங்களா? அப்ப அதான் குடுத்துருக்காங்க. டெல்லியில் குடியிருக்கும் வாக்காளருக்கு பீகார் மாநிலம் பாட்னாவில் சொந்த வீடு இருந்தால், அந்த நபர் தில்லியில் மட்டும் தான் வாக்காளராக பதிவு செய்ய வேண்டும். எங்க இருக்கீங்களோ அங்க தான் நீங்க ஓட்டு போடணும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆனா நெறைய பேர் என்ன பண்றாங்க? அ சொந்த ஊர்லயே ஒரு வாக்காளர் ஐடி வாங்கிக்கிறாங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா, வெளியூர்ல இருந்தாங்கன்னா, அங்கேயும் ஒரு வாக்காளர் அடையாள அட்டைய வாங்கிக்கிறாங்க. இது வந்து கிரிமினல் குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ஸோ நமக்கு 1952லேருந்து 2004 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 முறை தான் 9 முறை தான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது சிறப்பு திருத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது சிறப்பு திருத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இந்தியாவோட வரலாற்றுல 9 முறை மட்டும் தான். இப்போ பீகார்ல தேர்தல் நடக்கப் போகுது. அதற்கு முன்னாடி இப்ப மறுபடியும் 10வது முறையாக அ வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது சிறப்பு திருத்தத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. அதிலிருந்து கண்டுபிடிச்சப்பட்ட விஷயங்கள தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது அதாவது அஸ்ஸாமோட பேக்லெஸ் டீ டிப் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து காப்புரிமை பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. பொதுவா நம்ம ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த விஷயத்த பார்க்க முடியும். நம்ம டீ கேட்டோம்னா, பால் குடுப்பாங்க. அது மேல ஒரு டீ பேக்க வச்சு குடுப்பாங்க. அத நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்ப என்னாகும்? அது டீ கலர்ல மாறிக்கும். இல்லையா? அதுதான் நம்ப பொதுவா இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை. இந்த அசாம சேர்ந்த டிடிஎல்டி அப்படிங்கிற இந்த குழுமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த டீ டிப்பிங் இருக்கு இல்லையா? அதுல கவர் போட்டு தான் இருக்கும். ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள தான் டீ தூள் வந்து இருக்கும். அத டிப் பண்ணி எடுக்கிறப்ப நமக்கு வந்து டீ மாரி மாறிடும். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த கவர் இல்லாம டைரக்ட்டா தேயிலையே நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்ப என்ன ஆகுது? நமக்கு டீ மாதிரியான டீ வந்து ஃபார்ம் ஆயிருச்சு இல்லைங்களா? பால்ல அந்த அந்த தேயிலை அ இலைகளையே நம்ம டிப் பண்ணி எடுக்கிறப்ப டீ மாதிரி வந்துருது. சரியா? அதுக்கு இவங்க காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க. அஸ்ஸாம சேர்ந்த டிடிஎல்டிங்கிற நிறுவனம். அடுத்தது, நிலைத்த வளர்ச்சி இலக்குகளில் முன்னேறும் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஐநா சபைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிலைத்த யுனைட்டட் நேஷன்ஸ் சஸ்டெய்னபிள் சொல்யூஷன்ஸ் டெவலப்மென்ட் கோல்ஸ் அப்படிங்கிற இந்த யுஎன்எஸ்டிஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கிட்டத்தட்ட 17 இலக்குகள் வந்து இருக்கு. அத அத ஒவ்வொரு நாடுகளும் எப்படி அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்ட வந்து வெளியிடுறாங்க. சஸ்டெய்னபிள்
சொல்யூஷன்ஸ் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் நெட்வொர்க் யுஎனோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சொல்யூஷன்ஸ் நெட்வொர்க்கை வந்து வெளியிடுறாங்க. சரியா? ஸோ இதில பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 167 நாடுகள் இடம்பெற்று இருக்கக்கூடிய இந்த ஒரு ரிப்போர்ட்ல இந்தியா முதல் முறையா 100 இடங்களுக்கு உட்பட்டு இருந்திருக்காங்க. 99வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு. சரிங்களா? ஒரு சிறப்பான ஒரு பெர்ஃபார்மன்ஸ வந்து நம்ம பதிவு செஞ்சிருக்கோம். சரிங்களா? இந்த 17 கோள்லயும் இந்தியா வந்து எத்தனாவது இடத்துல இருக்காங்கன்னா, 99வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, யார் இருக்காங்கன்னா, முதல் இடத்துல ஃபின்லாந்து அப்படிங்கிற நாடு முதல் இடத்தையும், அதைத் தொடர்ந்து ஸ்வீடன், அதுக்கப்புறமா டென்மார்க் இவங்கலாம் தான் வந்து முதல் 3 இடங்கள்ல இருக்காங்க. இந்தியாவோட ஸ்கோர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியா 67 ஸ்கோர். இதோ இந்தியாவோட ரேங்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ரேங்க் வந்து 99ஆக இருக்கு. சரியா? முக்கியமான டேட்டாஸ். ஸோ இத தாண்டி பார்க்கிறப்ப, போன வருஷம் வந்து நித்தி ஆயோக் வந்து இந்தியாவுக்குள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் எப்படி செயல்படுறாங்க இந்த எஸ்டிஜி கோல்ஸ்ல அப்படின்னு சொல்லி எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? நித்தி ஆயோக் வந்து வெளியிடுறாங்க. அதுல முதல் மாநிலமாக உத்தரகாண்ட், அடுத்ததா கேரளா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா 79 மதிப்பெண்களோட முதல் 2 இடங்கள்ல இருந்தாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் 3வது இடத்துல வந்து இருந்துச்சு. சரிங்களா? இந்தியாவோட ஓவரால் எஸ்டிஜி ஸ்கோர் அப்படிங்கிறது கடந்த 4 ரிப்போர்ட்டா பார்க்கிறப்ப 56ல இருந்து 71 இன்கிரீஸ் ஆயிருக்கு. எப்படி தமிழ்நாட்டுக்கு ஸ்கோர் 78 அப்படின்னு சொல்லி சொல்றோமோ, அந்த மாரி இந்தியாவோட ஸ்கோர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 56ல இருந்து 71 இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரியா? ஸோ இதுக்கு நெறைய முக்கியமான காரணங்கள் இருக்கு. அந்நிய நேரடி முதலீடு அப்படிங்கிறது, மொத்த தேசிய வருமானத்துல 2% இருக்கு. அத தாண்டி பார்க்கிறப்ப நமக்கு மேனுஃபேக்சரிங் வேல்யூ ஆடட் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. இந்த மாரியான காரணங்கள் பொருளாதார ரீதியாக இருந்தாலுமே, நமக்கு ஒரு மந்த நிலை அப்படிங்கிறது நம்ம பொருளாதாரத்தில இருக்க தான் செய்யுது. உதாரணத்துக்கு கரோனா பெருந்தொற்று, போர்கள் இந்த ரஷ்யா, யுக்ரைன் போர், இஸ்ரேல், ஹமாஸ், இஸ்ரேல், ஈரான் போர் இந்த மாரியான காரணங்கள், கட்டமைப்பு வசதிகளுக்கு இதனால பாதிப்புகள் ஏற்படுது, காலநிலை மாற்றம் இந்த மாதிரியான காரணங்கள்னால உலக நாடுகள் அந்த 2030க்குள்ள அந்த எஸ்டிஜி கோல்ஸ அச்சீவ் பண்றதுல ஒரு சில தாமதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அரிய காந்தங்கள், கனிமங்கள் தடையின்றி கிடைக்க குவாட் கூட்டு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ குவாட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியா, அமெரிக்கா, அது மட்டும் இல்லாம ஜப்பான், ஆஸ்திரேலியா ஓகேங்களா? இதுதான் அந்த குவாட் கூட்டமைப்பு. இந்த மாரி மேப்ல போட்டீங்கன்னா இந்த மாரி இருக்கும். ஜப்பான், அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா ஓகேங்களா? இதான் குவாட் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ ஒரு எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்கு மத்தியில இருக்கு. ஸோ அதனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாடு வந்து நேத்து அமெரிக்காவுல நடந்திருக்கும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமான விஷயமான அரிய காந்தங்கள், கனிமங்கள் பத்தின ஒரு விஷயத்த பத்தி பேசியிருக்காங்க. இந்த அரிய காந்தங்கள், கனிமங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, லித்தியம், ஆன்டிமோனி, கோபால்ட், காப்பர் போன்ற மினரல்ஸ் எல்லாமே யார்கிட்ட அதிகமா இருக்குன்னா, சைனா கிட்ட தான் இருக்கு. அவங்க அந்த அந்த அரிய கனிமங்களுடைய ஏற்றுமதிக்கு வந்து நெறைய கட்டுப்பாடுகள் அவங்க சீனாவுக்கு லாபகரமான ஒரு சந்தைய வந்து அவங்க உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, மத்த நாடுகள்னால அத சரியான முறையில வாங்க முடியல. இந்த பிரச்சனைய பத்தி அந்த கூட்டத்துல விவாதிக்கப்பட்டிருக்கு. அரிய காந்தங்கள், தாது பொருட்களுடைய ஏற்றுமதிக்கு சைனா விதித்திருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, குவாட் கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கியிருக்காங்க. இந்த குவாட் கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவ் மூலியமா என்ன பண்றாங்க அப்படின்னா, சந்தையில இந்த மாதிரியான பொருட்கள் தடையின்றி கிடைக்கிற கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தடையில்லாம எந்த ஒரு ரெகுலேஷனும் இல்லாம ஐ மீன் இம் எந்த ஒரு டிஃபிகல்டீஸும் இல்லாம மார்க்கெட்ல வந்து தடையின்றி கிடைக்கிறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவா குவாட் கிரிட்டிக்கல் மினரல் இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ ஏன்னா நமக்கு இந்த ஆன்டிமோனி, லித்தியம், கோபால்ட், காப்பர் இது எல்லாமே சோலார் பேனல்ல யூஸ் பண்றோம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இந்த அ காற்றாலைகள்ல வந்து யூஸ் பண்றாங்க. எல்லாத்துலயுமே யூஸ் பண்றனால நமக்கு ரொம்ப தேவையான ஒரு மினரல்ஸா இருக்கு. கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ அதனால இந்த மினரல்ஸ வந்து பாதுகாக்கிறதுக்காண்டி நமக்கு இந்த ஒரு குவாட் கூட்டமைப்பு, இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய அரசாங்கமும் பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, தென் அமெரிக்கா போன்ற கண்டங்கள்ல அ இருக்கக்கூடிய சுரங்கங்கள ஏலத்துக்கு எடுத்து, அதிலிருந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எடுக்க போறோம் அப்படிங்கிற ஒரு சில ஒரு சில திட்டங்களும் பரிசீலனையில இருக்கு அப்படிங்கிறத நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரும் சொல்லியிருக்காரு. ஒரு கிரிட்டிக்கல் மினரல்னா என்னன்னா, ஒரு நாட்டினுடைய ஃபியூச்சர் டெவலப்மென்ட்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான மினரல்ஸ கிரிட்டிக்கல் மினரல்ன்னு சொல்றாங்க. அந்த கிரிட்டிக்கல் மினரல்ல வந்து இந்தியாவுக்கு உள்ள வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய சந்தைகள்ல இருந்து சுரங்கங்கள்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பாக கபில் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? கணேஷ் கனிஜ் விஜேஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஹிந்தி வார்த்தை கபில் அப்படின்னு ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? இத ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு பார்க்கிறப்ப. ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகள பார்த்திருக்கோம். நன்றி.
சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.